வெல்கம் பேக் டு another வீடியோ. பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் ஆம்ஸ்டாங் அப்படின்ற வந்து நேற்று சாயங்காலம் ஒரு 6 மணி போல வெட்டி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பல பேரை ஏன்னா இது நம்ம சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி கேள்விகளும், ஒரு கட்சியோட மாநில தலைவருக்கே இங்கே வந்து பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் நடு ரோட்டில் வச்சு அவங்க கொண்டிருக்காங்களே, இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும்போது மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளும், இவருக்கு கரெக்டான நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எழுந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அட்வொகேட் 1996 தான் அரசியலுக்குள்ளே வராரு. ஸோ அரசியலுக்குள்ளே வந்து 2007 நினைக்கிறேன். ஸோ சென்னையில் ஒரு இடத்துல வந்து கவுன்சிலராக வந்து இண்டிபெண்ட்டாக நின்று ஜெயிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் அட்வொகேட்டுக்காக இவர் சொந்த செலவில் பல பேரை வந்து லா படிக்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராகவும் இருக்காரு. ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது ஜூலை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி போல இருக்கும். ஸோ அந்த டைம்ல 2-3 பைக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா ஜொமாட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரி பண்றவங்கலாம் டிஷர்ட் போட்டிருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் போட்டுட்டு பெரம்பூர்ல இருக்க, அதாவது ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த அவரோட வீடை இடிச்சிட்டு புது வீடு வந்து பெரம்பூர்ல கட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த வீட்டுக்கிட்ட அவர் வந்து எப்பவும் டெய்லியும் போல வாக்கிங் போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட ஆதரவாளர்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று ஜூலை 5ஆம் தேதி 6 மணி போல அவர் போய் பார்த்து இருந்திருக்காரு 2 பேர் கூட. ஸோ அந்த டைம்ல இந்த பைக்ல வந்த மர்ம நபர்கள் வந்து ஜொமாட்டோ, ஸ்விக்கி டிஷர்ட் போட்டுட்டு அவரு எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து அருவாள், அப்புறம் கத்தி, அப்புறம் வெடிகுண்டுகள் 2 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு அருவாளால அவரை வெட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவரை வெட்டும் போது அவர் கூட இருந்த 2 நபர்கள் சம்பவத்தை தடுக்க முயன்ற போது அவங்களுக்கும் அடிபட்டிருக்கு, அவங்களையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா சராமாரியா வெட்டிட்டு அந்த 6 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போடுற சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நான் அதை வேணா இங்கே போடுறேன். ஸோ இந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து ஒரு 250 மீட்டர் இல்லை ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் வெளியில போகும்போது அங்கேருந்து போலீஸ்லாம் வராங்க. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ரோட்ல இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. ஸோ அவரை அட்மிட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரோட உயிர் பிரிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும் போது ஆம்ஸ்டாங் அவர்களோட ஆதரவாளர்களும் அந்த கட்சியில இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வந்து பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவரோட ஆதரவாளர்கள் குமிறாங்க. கரெக்டான விதத்தில் இதுக்கு நியாயம் கிடைக்கணும், கரெக்டான விதத்தில் குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல குமிஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, வாகன மறியலில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து ஒரு 10 தனிப்படை அமைச்சு பார்த்தீங்கன்னா இந்த கொலையில சம்பந்தப்பட்டவங்களை தேடுறதுக்காக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேரை பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது இந்த 8 பேருமே தானா போய் சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது எதுக்கு ஒரு மாநில தலைவர், அதாவது ஒரு கட்சியோட மாநில தலைவர்களை இந்த மாதிரி வெட்டி கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் பல இடத்துல எழும்ப ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கான காரணங்களா முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னதான் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் ஏதோ பிரச்சனையா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் முக்கியமாக இவங்க சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 18ஆம் தேதி வேலூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஆற்காடு அப்படின்ற ஊர்ல சுரேஷ் அப்படின்ற ஒரு ரவுடி இருந்ததா சொல்றாங்க. பல கொலைகள்லாம் பண்ணதாகவும். ஸோ அந்த நபரை பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆகஸ்ட் 2023 ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நடந்த ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடையை வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து ஏமாத்திருக்காங்க, நகைகளை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி சுரேஷ் வந்து அந்த நகை கடைக்கு ஆதரவாகவும் மக்கள்கிட்ட ஏமாத்தின நகைகள் எல்லாம் ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் மீட்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அந்த சுரேஷ் அப்படின்ற நபரை வந்து வெட்டி கொலை பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சில ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ரவுடி சுரேஷ் அவர்களோட ஆதரவாளர்கள் ஆம்ஸ்டாங் அவர்கள் மீது ரொம்பவே கோபமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேசஸ்லாம் இவர்கள் மேலே ஆம்ஸ்டாங் அவர்கள் மேலே இருந்ததாகவும் அவர் வந்து இந்த எல்லா கேசஸையும் சட்டப்படி எதிர்த்து அந்த கேசஸ்லேருந்து விடுபட்டு இருந்ததாகவும், இருந்தாலும் அந்த சுரேஷோட ஆதரவாளர்கள் 1 வருஷமா ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு
இப்போ அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தியரியாக தான் இருக்கே தவிர அஃபிஷியலாக போலீஸ்லேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இப்போதைக்கு வரலை. ஸோ இந்த விஷயம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள், ஏன் இந்தியா லெவலில் இருக்க அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே ஒரு கட்சியோட மாநில தலைவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கவரை எப்படி பப்ளிக்காக வச்சு கொலை பண்ணுறாங்க, இது வந்து சட்ட ஒழுங்குக்கு எதிராக இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் அதுக்கான குற்றவாளிகளுக்கான சரியான தண்டனை கடைசியாகணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பகையால் ஒரு கொலை பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு தான் சட்டம், லா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னதான் ஒரு கொலை நடந்திருந்தாலும் அந்த கொலை தானே வெட்டிக்கிறது, குத்திக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நம்ம பழைய காலத்தில், அந்த காலத்தில் எவல்யூஷனே நடக்காத காலத்தில் போயிடுற மாதிரி ஆயிடுதுல. ஸோ அதற்காக லாஸ்லாம் இருக்குது. என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் எப்பவுமே சட்டப்படியாக எதிர்க்கணும் அப்படின்றத நானும் விரும்புவேன், எல்லாருமே விரும்புவாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு அவேர்னஸையும் பீப்புளுக்கு இடையில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.